யோ நமக. இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மகம். மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் இருக்கும். மக நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரம் ரோகிணி. மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு தான் 88வது பாதமான ரோகிணி 4. மகம் 2க்கு மிருகசீரிடம் 1, மகம் 3க்கு மிருகசீரிடம் 2, மகம் 4க்கு மிருகசீரிடம் 3. இப்படி பார்த்து பொருத்தம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா பூசம், புனர்பூசம், புனர்வசு, திருவாதிரை, மிருகசீரிடம், கிருத்திகை, பரணி, பூரட்டாதி, சதயம், அவிட்டம், அனுஷம், விஷாகம். இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் விழுறதுனால 6வது ராசி அப்படின்னு பார்த்தா மகரம், 8வது ராசின்னு பார்த்தா மீனம். 6, 8 உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பொருத்தம் வர மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கக்கூடாது. இது பேசிக்காக ஒரு மேட்ரிமோனி சைட்டுக்கு என்ன நட்சத்திரம் பொருந்துன்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும். அவங்கக்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரோ உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் யாரையாவது கேட்டுட்டு ஆண் பெண் ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் திருமணம் நீங்கள் பண்ணணும். அதுதான் முறையும் கூட. ஏன்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டும் இதில் வாய்ஸில் கேட்டுட்டு இதுக்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆண் பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது. அதனால் ஒரு பேசிக் ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக மட்டும்தான் நாம் இதை கொடுக்குறோம். அதனால் ஜோதிடரை அணுகாமல் திருமணம் செய்யாதீங்க யாரும். நல்லா வராது அது. வாழ்க வளமுடன். கிருத்திகா.